பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு வாட்டியும் அவனை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி நம்புறேன் யுவரானர். ஒரு வாட்டியும் அவன் என்னை ஏமாத்துறான் யுவரானர் அப்படின்ற ஒரு அருமையான இந்த வலிக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வலிப்பு ஜாகிங் ஒருத்தங்க போயிட்டு இருந்தாங்க. யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு விஷ்ணுவை மார்க் பண்றேன்ற பேர்ல, அதாவது மக்களுக்கு கண்டென்ட் தரேன்ற பேர்ல மாயா அவர்கள் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி இருந்தாங்கன்னா உடம்புல இருக்கிற நிறைய கொழுப்புகளை பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே இறக்கி இருப்பாங்க கிடையாது. நல்லா ஓடுறாங்க. Physically very much fit, mentally also fit. அடுத்தவங்கள மென்டல் ஆக்குறதுலயும் fit. எங்கேயாவது ஒரு ஓரத்துல பூர்ணிமா கரெக்டான கண்டென்ட்ட பேசி லைம் லைட்ல வந்து மக்கள் கிட்ட ஆறாவாரத்தோட கைத்தட்டு வாங்க போற மொமெண்ட்லயும் அந்த தட்டை விலக்கிட்டு வரேன்னு சொல்லி கையை எடுத்துட்டு போயிருவாங்க. அதுதான் மாயா. விஷ்ணு மறுபடியும் பூர்ணிமாவை கூப்பிடுறாரு, அதே பழைய கடலை எடுத்து போடுறாரு. ஆனா இப்ப நடுவுல வர்றது மாயா. கியூட், ஓஹோ, ஸ்வீட், அவங்க இவரு இவரு. வாட் இஸ் திஸ்? This is called as entertainment. நம்ம வெக்கப்படணும். எதுக்கு தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத அந்த ஷோவை 92 நாள் ரிவ்யூ பண்ணோமே, அதை நினைச்சு நம்ம வெக்கப்படும். கரெக்டாவே ஏதாவது டைம் மிஷின்ல இன்னொரு 10 நாள் ஸ்பீடா போறதுக்கு ஏதாவது பட்டனை கொடுங்கய்யா. வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். இந்த பிக் பாஸ் ஷோக்கு ஒரு ப்ரோமோ பண்ணாங்கடா. நானும் நம்பி வந்து அந்த ப்ரோமோ பண்ணேன்டா. அதுல லாஸ்டா என்ன வச்சுக்கிட்டு மாட்டிக்கினாரு ஒருத்தது, அவரை காமாத்தது அப்படின்னாங்கடா. எனக்கு அப்போ புரியலடா. இப்பதானே ப்ரோமோ வந்துச்சு, உடனே வா போன் வருது. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும், இவரை காப்பாத்தணும். பூர்ணிமா சந்தோஷமாயிட்டா மத்த 10 பேர்ட்ட போய் பேசிடுவாங்க. பூர்ணிமா துக்கப்படணும், பூர்ணிமா துயரப்படணும், பூர்ணிமா வாரம் வாரம் அழணும். அப்பதான் நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு நான் இருக்கேங்க, என்னங்க உங்க பிரச்சனை, நான் குடுக்கறக்க மோட்டிவேஷன் ஸ்பீச், நான் இருக்கேங்க ப்ரோ கேட்டா உங்களுக்கு உங்களுக்கு தெரியலையா, என்ன சொல்றீங்கப்பா அப்படின்ற மாதிரி எப்படி சல்லியா நொடிஞ்சு போயிருக்கும் என் தெய்வத்தாயோட மனசு. ஒரு தாயை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தலாமா? யார பத்தியும் அவதூறா பேசாம, யாருடைய பர்சனல்லையும் மூக்க நுழைக்காம, பூர்ணிமா இருந்தாலும் அண்ணன் பூர்ணியா இருந்தது எங்க தெய்வத்தாய். ஆர்மி வருது, அம்மா ஆர்மி வருது, பாத்துக்கோங்க. இந்த 4 பேரை ஹேண்டில் நான் பண்ணிக்கிறேன். நீங்க தைரியமான ஆளுனா. ஆமா, நாளைக்கு என் கூட சஜின் சாரே இதே ரிவ்யூல ஜாயின் பண்ணாலும் நான் இப்பதான் பேசுறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏன்டா இந்த 9 பேரை செலக்ட் பண்ணீங்க, நம்மளே நம்ம செருப்பால் அடிச்சுக்கிற அளவுக்கு. ஏன்னா பிக் பாஸ் டீம் எதுவும் சொல்ல முடியாது, அதனால நம்மளே நம்மள அடிச்சுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படின்றத நம்மளால சொல்லிக்கலாம். பிக் பாஸ் என்னதான் எதிர்பார்க்கிறாரு? எப்படி காலத்தையும் நேரத்தையும் ஓட்டலாம் அப்படின்னு மக்களே நீங்க வீட்டுக்குள்ள இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான அரிய வகை விஷயத்தை தான் இன்னைக்கு பிக் பாஸ் நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருக்காரு. 2024 2ஆம் தேதி அன்னைக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தானா ஆறக்கூடாது, அதை நாங்க நோண்டிக்கிட்டே இருக்கிற நிறைய பேர் இருப்பான், அதனால நீங்க ஆற விடக்கூடாது, ரத்த ஆறு ஓடணுமே தவிர பிரச்சனை ஆறக்கூடாது அப்படின்றதுல பிக் பாஸ் தெளிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டென்ட் வேணும்லன்னா டாஸ்க் கொடுத்தா ஆட மாட்டேங்கிறானுங்க, கேங்கா முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்க சுவாரஸ்யமே சண்டேல தான் இருக்கு அப்படிங்கும் போது அந்த சண்டே, ஏன்னா சண்டேல சுவாரஸ்யம் இல்ல, இந்த சண்டேல சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி சண்டைகள்லாம் போடுறாங்க. எப்படி நல்லா பேசணும்னா இல்ல, இந்த சண்டைகள் போடுறதுனாலதான் சண்டே சுவாரஸ்யமா இருக்க மாட்டேங்குதுன்றது என்னுடைய ஃபீலிங்கு. சோ இன்னைக்கு ஷோ அப்படின்றது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற வன்மத்திய வந்து நீங்க வந்து வாந்தி எடுக்கிறது தான் இன்னைக்கான எபிசோட் அப்படின்றத வச்சுதான் இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. என்ன நீங்க நியூ ரெசல்யூஷன் ஒவ்வொருத்தர் கத்துக்கிறீங்கன்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து விஷ்ணு சொல்றாப்ல. ஆனா விஷ்ணு ஒரு நல்ல மனிதர், அதுல நம்மளுக்கு என்னைக்குமே மாற்று கருத்து இருந்ததே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு பத்திரமாத்து தங்கம். பாத்திரம் 10 பாத்திரம்லாம் தேய்ப்பாரே தவிர அவர் ஒரு பத்திரமாத்து தங்கம். அவர் வந்து அவர் தான் அவருடைய வீட்டுக்குன்னு ஒரே பிரெட் வின்னர் அப்படிதான் சொன்னார். அதாவது அவங்க வீட்டுல வந்து அவர் தான் சம்பாதித்து அந்த வீட்டை பாதுகாக்கிற ஒரு
ஒரு உழைப்பாளி, சரி. ஓகேவா, ஒரு கடின உழைப்பாளி, ஓகேவா, அழகிய ஆண்மகன், இந்த மாதிரி பல டைட்டில்களுக்கு உடைய அடிக்கடி ஆபீஸுக்கு போவாரு, ஆனா அந்த சீரியல்ல மட்டும் தான் வரும். இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு அரிய வகையான ஒரு 6 கடினமான டாஸ்க்குகளை விளையாடி கொண்டு அதை வின் பண்ணி ஹீட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்ற ஒரு டேக்லைனுக்கு ஏத்த நிறைய சாக்லேட்டுகளை தன் வசமாக்கி, நடுவுல பூர்ணிமாவையும் தன் வசமாக்கி லைட்டா யூஸ் பண்ணிட்டு, அதை ஹெவியா யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சோன என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு இவரை கத்திக்கிட்டு ஓடி போன மொமெண்ட்டை தான் நம்மளால பார்க்க முடியுது மக்களே. சோ விஷ்ணு அவர்கள் பொதுவாக எத்தனை பேரை அந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணி இருக்காரு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா, கடைசியில நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது நீங்க டிஷ்யூவை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் நடக்கும். உண்மை அதுதான். ஏன்னா அந்த மனுஷன் எப்படி வேணா, அதாவது பூர்ணிமா சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் இன்னைக்கு அக்ரி பண்றேன். இன்னைக்கு நான் பூர்ணிமா ஆர்மியா கூட ஆயிடுவேன். ஏன்னா பூர்ணிமாவுடைய அந்த பதில் வந்து ஒரு லென்த்தா வந்து பக்கத்துல இருக்கிற அண்ணா நகருக்கு போனோம்னா அரக்கோணம் போய், ஆவடி போய், திருநென்றூர் போய், திருவான்மியூர் போய், ஆவடிக்கு வர்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் பூர்ணிமா கிட்ட இருந்து வந்தாலும் அவங்களுடைய கண்டென்ட் வந்து ஒரு வழி. அதாவது ஒரு வாட்டியும் அவன் என்ன யூஸ் பண்றான் தெரிஞ்சு போய் நான் முட்டாளாகிட்டு வரேன் யோரானர். ஒரு வாட்டியும் அவனை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி நம்புறேன் யோரானர். ஒரு வாட்டியும் அவன் என்னை ஏமாத்துறான் யோரானர் அப்படின்ற ஒரு அருமையான வழி. இந்த வழிக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வலிப்பு ஜாகிங் ஒருத்தங்க போயிட்டு இருந்தாங்க. யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு விஷ்ணுவை மார்க் பண்றேன்ற பேர்ல, அதாவது மக்களுக்கு கண்டென்ட் தரேன்ற பேர்ல மாயா அவர்கள் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி இருந்தாங்கன்னா உடம்புல இருக்கிற நிறைய கொழுப்புகளை பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே இறக்கி இருப்பாங்க. நல்லா ஓடுறாங்க. ட்ரெயின்ட் அத்லெட், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நல்லா ஓடுறாங்க. பிசிக்கலி வெரி மச் ஃபிட், மென்டலி ஆல்சோ ஃபிட், அடுத்தவங்களை மென்டல் ஆக்குறதுலயும் ஃபிட். ஐயோ இல்லையா சொல்லிட்டேன். கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருன்னு சொல்லுங்கண்ணா. தமிழ்ல சொன்னீங்கன்னா நம்ம ஆளுக்கு கோவப்படுறானுங்க. கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும் அப்படின்னா ஓகே, கொழுப்பு குறைஞ்சிரும் அப்படின்னா கோவப்படுறானுங்க. ஐயோ அப்ப எல்லாத்தையுமே இனிமே தமிழ்லயே பேசணும், இங்கிலீஷ்லயே பேசிடுவோமா? அவ்வளவு இங்கிலீஷ் வேண்டாம், இது மட்டும் மாத்திக்கலாம். ஓகே ஓகே சரி. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல இது ஒரு ஃபன்னு, ஒரு காமெடின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு ரிங்கா ரோசஸ் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இதை ஒரு கண்டென்ட் சிரிச்சுக்கிட்டு இதை வந்து எடிட் பண்ணி மாயாவுடைய ஸ்பாடு வாங்கின காசுக்கு வெளியில வீடியோ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால நடந்தாலும் காமெடின்ற பேர்ல அது காமெடியா எங்களுக்கு தெரியல, இரிட்டேஷனா தான் இருந்துச்சு. அது விஷ்ணு பேசினதாகவும் இருக்கட்டும், மாயா அதுக்கு ரியாக்ட் பண்ணதாகவும் இருக்கட்டும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பூர்ணிமாவை யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் உண்மை. ஆனா விஷ்ணு மட்டுமா யூஸ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன். அதிகமா அது பேர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது வந்து பூர்ணிமாவை வந்து மாயாதான். எங்கெங்கயாவது ஒரு ஓரத்துல பூர்ணிமா கரெக்டான கண்டென்ட்டை பேசி லைம் லைட்ல வந்து மக்கள் கிட்ட ஆறாவாரத்தோட கைத்தட்டு வாங்க போற மொமெண்ட்லயும் அந்த தட்டை விலக்கிட்டு வரேன்னு சொல்லி கையை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் மாயா. கைத்தட்டு கூட வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க மாயா. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கைத்தட்டு வந்துச்சுன்னா பூர்ணிமா சந்தோஷமாயிருவாங்க. பூர்ணிமா சந்தோஷமாயிட்டா மத்த 10 பேர்கிட்ட போய் பேசிடுவாங்க. பூர்ணிமா துக்கப்படணும், பூர்ணிமா துயரப்படணும், பூர்ணிமா வாரம் வாரம் அழணும். அப்பதான் நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு நான் இருக்கேங்க, என்னங்க உங்க பிரச்சனை, நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச், நான் இருக்கேங்க ப்ரோ கேட்டா உங்களுக்கு உங்களுக்கு தெரியலையா, என்ன சொல்றீங்கப்பா அப்படின்ற மாதிரி மாயா அது வந்து அப்படி ஒரு விஷயமா எனக்கு வந்து இருந்துச்சு.
ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லண்ணா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நானுமே ஷோ பார்க்கும்போதே நினைச்சேன், மேனிபுலேட் பண்றது இவங்களும் தான் மேனிபுலேட் பண்றாங்க. அவங்க மேனிபுலேட் இதுல நடுவுல மாட்டிக்கிட்டது பூர்ணிமா தான். சரி, இப்ப வந்து பிக் பாஸ் என்ன பண்றாரு, மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாரு, மறுபடியும் ஒரு டாஸ்க்ன்றாரு. அக்ரி டிஸ்அக்ரி, கண்டென்ட் ஒண்ணுதான், 2 பேரும் நிக்க வச்சு பேச வைக்கிறது தான் கண்டென்ட். இதை ஒரு 5 பேர் குழுவா ஒரு டாஸ்க் பண்ணாங்க, அப்புறம் தனித்தனியா உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு செட்டப்பை போட்டு பண்ணாங்க, இப்ப நின்னு பேசுறதுக்கு ஒரு செட்டப்பை போட்டு பண்றாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா, ஏதாச்சும் புதுசா புதுமைகள் வேணும்லண்ணா. புதுமைகள் விரும்பி நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த நான் புதுமைகளை பார்த்த ஒரே புதுமை இந்த கண்டென்ட்ல, இந்த 3 கண்டென்ட்ல நான் பார்த்த ஒரே புதுமை அவங்களுடைய ட்ரெஸ் தான். அது மட்டும்தான் மாறி இருக்கு. ஆட்களும் அதே வன்மத்தோட தான் இருக்காங்க, கண்டென்ட்டும் அதே பழைய வன்மத்தோட தான் இருக்கு. இந்த மாதிரி அக்ரி டிஸ்அக்ரியில போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா வந்து ஒரு கதையை சொல்றாங்க விஜயவர்மாவை கூப்பிட்டு. அதை வந்து சில பேர் அக்ரி பண்ணிக்கிறாங்க, சில பேர் டிஸ்அக்ரி பண்ணிக்கிறாங்க. உங்களுடைய ஐயோ சாரி, ஒன்ன கேட்டிருக்க கூடாது, ஏன்னா நீ பார்த்திருக்க மாட்டேன் ஷோவை. மக்களே பார்த்து கேளுங்கண்ணா, கேள்வி கேளுங்கண்ணா, பதில் சொல்றேண்ணா. ஓகே, விஜயவர்மாவை பத்தி அர்ச்சனா என்ன சொன்னாங்க? ஒரு ரகுடு பாய் மாதிரி நினைச்சேன் நானு ஸ்டார்டிங்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மக்களே, நாம ஒரு 20 மார்க் கொஸ்டின் கேட்டா 1 மார்க் ஆன்சர் பண்ற ரெஜிராவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குது அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மொத்தமா எல்லாத்தையும் கோர்த்து விட்டு போறீங்க. இல்லன்னா அர்ச்சனா சொன்னது என்னன்னா, நான் வந்து ரகுடு பாய் மாதிரி நினைச்சேன், பட் வந்து அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அவர் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, பட் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து எடுத்து விடுறாரு, அதெல்லாம் வந்து அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி. இதை தான் நான் அவர்கிட்ட பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜியும் அவரை பத்தி சில விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கட்டும். ஓகே, சோ இந்த மாதிரி விஜயவர்மா அவர் பாவம், அவர் சொம்பு ஆங்கர் போல, பாத்தியா உலகம் உன என்ன பேசுது பாத்தியா? இது இது என்கிட்ட சொல்லக்கூடியது. இது இன்னொரு தப்பான கமெண்ட் போட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்த்துட்டு இங்க வந்து கமெண்ட் போட்டு இருக்காரு. ஆமா, ஐயோ நீ ஷோ ப்ரொடியூசரே தாக்கிட்டியா தம்பி, இதை எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுங்க. சாரி ஜி, அது நீங்க பார்த்த ஷோ வேற ஷோ, இது வேற ஷோல நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து ப்ரொடியூசர் ஜி. அடுத்து வந்து அடுத்து யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா பூர்ணிமாவை கூப்பிடுறாங்க. பூர்ணிமா வந்து விஷ்ணுவின் அந்த வலிகள், அதாவது விஷ்ணுவால் பட்ட வலிகள் அப்படின்றதுல தன்னுடைய ஆழ்ந்த மனசுல இருந்த அனைத்து கஷ்டத்தையும் கொட்டி தீர்த்த மொமெண்ட் மக்களே. அதெல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போன விஷ்ணு அடுத்து என்ன கூப்பிடுவாங்க, நான் ஒன்ன கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதே தோசையை திருப்பி போட போறாங்கன்னு தெரிஞ்சும் வெக்கமே இல்லாம நம்மள ஷோவை பார்க்க வச்சாங்க. அதுதாங்க அந்த பிக் பாஸ், அதுதாங்க அந்த உத்தமர் பிக் பாஸ். சரி, இதுதான் நம்மளுக்கு அதே பழைய டேப் ரெக்கார்டை ரெண்டு பேரை தள்ளி திருப்பி நிப்பாட்டுறாங்க அப்படின்னு லைட்டா இப்படி திரும்பினா விசித்ரா அவர்களையும் தினேஷ் அவர்களையும் மறுபடியும் கூப்பிட்டுட்டாங்க மக்களே. ஆனா அந்த விசித்ரா அவர்களுக்கு தினேஷை பார்த்து பிபி வருதோ இல்லையோ, இந்த விசித்ரா தினேஷ பேரை சொல்றதும் தினேஷ் விசித்ரா பேரை சொல்றதையும் பார்த்தா எனக்கு பிபி வருது மக்கள். இது எப்பதாண்டா முடிப்பீங்க? உங்களுக்கு என்னதாண்டா பிரச்சனை? மூச்சு விடாம எங்களுடைய தெய்வத்தாய் பேசும்போது எல்லாத்தையும் ஊங்கூட்டிட்டு இருந்த அந்த உலகம் பொசுக்குற டிஸ்அக்ரின்னு எடுத்து காட்டினாங்க பாரு 6 பேரும் ஒன்னா. எப்படி சல்லியா நொடிஞ்சு போயிருக்கோம் என் தெய்வத்தாயோட மனசு. ஒரு தாயை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தலாமா அர்ஜுனா? ஒரு 50 வயது தாண்டி இவ்வளவு 92 வயதுல 92 நாள் வரைக்கும் இந்த பிக் பாஸ்ல தாண்டி கஷ்டப்பட்டு எல்லா போராட்டத்திலையும் எல்லா கஷ்டத்திலையும் தனி சிங்கமா நின்று, யாரையும் யூஸ் பண்ணாம, யார பத்தியும் அவதூறா பேசாம, யாருடைய பர்சனல்லையும் மூக்க நுழைக்காம, எந்த விமர்சனங்கள் அவங்க மேல வச்சாலும் அதை எதிர்த்து பேசாம, அது கரெக்ட்னா அதை ஒத்துக்கிட்டு எல்லா டாஸ்களையும் ஃபுல் எஃபர்ட்டோட போட்டுக்கிட்டு, அதுவும் டாஸ்க புரிஞ்சுக்கிட்டு
புரிஞ்சுக்கிட்டு மொத்த வீட்டுக்கும் பூர்ணியமா சொல்லுங்க. பூர்ணிமான்னு இருந்தாலும் அன்ன பூர்ணியா இருந்தது எங்க தெய்வத்தாய். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 35 நாள் ஷோவை ஃபுல்லா பார்த்துக்கிட்டு போன சீசனுக்காக இந்த சீசனுக்கு ஒரு பில்டப் கொடுக்கலான்னு ஒரு என்ட்ரி ஆகிட்டு உள்ள வந்தவர் அவர் வேலையை மட்டும் பார்க்காம எப்ப பார்த்தாலும் விசித்ரா அவர்கள் என்ன பாக்குறாங்கன்றதை எட்டி பார்த்துக்கிட்டு அவர்களை பத்தியே 4 பேரை கூப்பிட்டு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு அந்த ஒப்பாரிகளை கூட நாத்த அடிக்கிற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு விட்டா சந்திரமுகிக்கு ஸ்டஃப் கொடுக்குற அளவுக்கு பாடி லாங்குவேஜ்ன்ற பேர்ல டான்ஸ் ஆடிக்கின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 10 இடத்துல கருத்து சொன்னீங்கன்னா 15 இடத்துல விசித்ராவை பத்தி வறுத்து தள்ளிட்டு இப்படி டிராவல் பண்ண ஒருத்தர். இன்னும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. ஓகே, இதுதான் நம்ம ஆனா இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க, ஆர்மி வருது, அம்மா ஆர்மி வருது, பாத்துக்கோங்க. அத நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். சும்மா கிடையாது. அந்த 4 பேரை ஹேண்டில் நான் பண்ணிக்கிறேன், பாத்துக்கோ. நீங்க தைரியமான ஆளுனா. ஆமா, நாளைக்கு என் கூட சஜின் சாரே இதே ரிவ்யூல ஜாயின் பண்ணாலும் நான் இப்படிதான் பேசுறேன். சரி. ஓ, நீங்க வந்து தோலை சொல்லிட்டேன்டா, கூட்டு வந்துடாதீங்கடா. சரி, இருங்க, நல்லா இருக்கு. நம்ம ஷோல எல்லாமே இருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அதுதான் வந்து பிக் பாஸ் ஏதோ இவனுக்கு பிளான் பண்றாங்க. மக்களே, யாரையோ ஒரு நாள் ரிவ்யூக்கு நடுவுல சொருகிறேன்னாங்க. நான் கூட நிக்சன் மாதிரி தான் சொருகுவாங்கன்னு பார்த்தா இவனுங்க நம்மளுக்கு ஆகாத பிரச்சனை எல்லாம் தூக்கிட்டு வந்து சொருகுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அதிர்ச்சிகள், பூகம்பங்கள். அதான் பூகம்பம் டாஸ் அங்க முடிஞ்சிருக்கலாம், இங்க இனிமேல் தான் ஆரம்பிக்குது. பாத்துக்கிட்டே இருக்கலாம், ஒவ்வொன்னா வரும். நாளையில இருந்து அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, அடுத்துனா நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அண்ட் விஷ்ணு மறுபடியும் வராரு, மறுபடியும் பூர்ணிமாவை கூப்பிடுறாரு, அதே பழைய கடையை திருப்பி போடுறாரு. ஆனா இப்ப நடுவுல வர்றது மாயா. கியூட், ஓஹோ, ஸ்வீட், ஓ எஸ் ரைட், அவங்க இவரு, அவங்க இவரு. வாட் இஸ் திஸ்? எனக்கு வருது. This is called as entertainment. This is called as content. This is called as Maya magic. நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க இதோட என்டர்டெயின் பண்ணுவாங்க, இதோட கியூட்னஸ் பண்ணுவாங்க. This is sponsored by Milk Magic அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சுட்டு போக வேண்டியதான். கஷ்டப்படுத்துறாங்களே கர்த்தாவே, ஏதாவது டைம் மிஷின்ல இன்னொரு 10 நாள் ஸ்பீடா போறதுக்கு ஏதாவது பட்டனை கொடுங்கய்யா. வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். இல்ல ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ஷோக்கு ஒரு ப்ரொமோ பண்ணாங்கடா அவங்க ஆபீஸ்ல. நானும் நம்பி வந்து இந்த ப்ரொமோ பண்ணேன்டா. அதுல லாஸ்டா என்ன வச்சுக்கிட்டு மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தது அப்படின்னாங்கடா. எனக்கு அப்போ புரியலடா, இப்போ புரியுதுடா. நல்லா எடுத்துக்கோங்கண்ணா. அவங்க எவ்வளவு சைல்டிஷா இருக்காங்க, எவ்வளவு கியூட்னஸ் ஓவர்லோடட். இன்னைக்கெல்லாம் மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், நான் நிறைய இன்ஸ்டா இதுல எல்லாம் பார்த்தேன். மாயா கியூட்னஸ், மாயா கியூட்டி. நான் அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன், 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது அந்த கியூட்னஸ் எங்க. அவ்வளவுதான், ரெஜிரா ப்ரொஃபைல ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அங்க ஒண்ணுமே கிடையாது, ஆக்டிவே கிடையாது. நானு அதை வச்சு தாண்டா, அதை வச்சு எடுத்துக்கிட்டு அதை வச்சு 4 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. மாட்டினா ரெஜிரா மாட்டுவானே தவிர அவங்க மாட்டுவாங்களா? மாட்டினா என்னோட ரிவ்யூஸ் எடுத்து பாருங்க ஜோ அண்ணா கூட, அப்ப தெரியும் நான் சப்போர்ட்டரா இல்லன்னா வந்து யாருன்னு அப்ப தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியும் நீ ஷோ பார்க்காம தான் வந்திருக்க, இந்த ரிவ்யூல எதுவும் பேசல அப்படின்றது மக்களுக்கு தெரியும், பாக்குறவங்களுக்கு. பட் பொதுவா சொல்றேன். அடுத்து போயிடலாம், தயவு செஞ்சு போயிடலாம். இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் படுத்துறீங்க நீங்க. கமாண்ட்ல பிக்ஸே பண்ணிட்டானுங்க என்னைய, நான் இவரு பார்க்காம தான் வந்திருக்காப்ல அப்படின்னு. ஓகே, நம்ம அடுத்து போலாம். கியூட்னஸ் ஓவர்லோடட். ஓகே, சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு இல்ல, சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. இதுல தெய்வத்தாய்க்கு ஒரே பிரச்சனை, அது என்ன எத்தனை பேரும் டிஸ்அக்ரி நான் பேசுனதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் அவர் பண்ற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா?
அதுக்கேத்த மாதிரி தினேஷ் அப்படின்னு அந்த ஹோட்டல் வாசல்ல நிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க அது ஒரு மாதிரி நல்லா பண்ண. நீ ஆனந்திக்கவாதிடா. யார் ஆணாதிக்கவாதி? நான் எங்க ஆணாதிக்கவாதி? நானு சும்மா அது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பொலைட்டா சொல்றது, இந்த ராஜாலாம் ராணியை பார்த்து சொல்லுவாங்கல்ல அப்படின்னு, பழைய காலத்து படங்கள்ல இருக்கும், பார்த்திருக்கிறேன். ஓ அப்ப இப்ப தினேஷ் ராஜா ராணி விசித்ரான்றீங்க? அப்படி நான் அப்படி சொன்னா நான் சொல்லவே இல்லை. அப்படி ஏங்க அவங்க 2 பேரும் எலியும் புலியுமா இருக்காங்க, இப்போ பூனையுமா இருக்காங்க. எலியும் புலியும் நல்ல அப்ப யாரு எலி யாரு புலி ரஜரா? அந்த அதையும் சொல்லிருங்க. முப்பாசா come on tell me, யாரு எலி யாரு புலி, அதை மட்டும் சொல்லுங்க. இப்ப எங்க the world wants to know. No, I am gone. Okay, today I don't know. நான் இது பிக் பாஸ் ஜோ மைக்கேல் ஷோ, சோ அதுல நீங்க தான் பேசணும். நோ நம்ம ஓகே. அடுத்து என்ன தெரியுமா மக்களே, விஷ்ணு வந்து அர்ச்சனா கிட்ட டிஸ்அக்ரின்னு கொடுத்ததுனால அர்ச்சனா கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு மறுபடியும் முதல்ல இருந்து பேச, அர்ச்சனாவுடைய மைண்ட் வாய்ஸ், ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே அப்படின்ற மாதிரி சோகமா உட்காந்துருந்த அர்ச்சனாவை நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு கருப்பு தினம். விஜய் வர்மாவையும் அர்ச்சனாவையும் வைத்து இன்ஸ்டாகிராமில் லவ் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கு தலையில் இடி விழுந்த தருணம். அர்ச்சனா விஜய் வர்மா ப்ரோ இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட மொமெண்ட். இப்ப வருவே 32 பல்லு உனக்கு தெரியற மாதிரி தெரியும்ல. என்ன நான் ஒண்ணுமே நீங்க சொல்றீங்க, ஏன்னா இப்ப சிரிச்சா கூட தப்பானா, நம்ம சொல்ல சிரிச்சா கூட தப்பானா? ஏன்னா நீ சிரிச்சா தப்பு இல்லை, நீ பிளஸ் பண்ற, வெக்கப்படுற. நான் வெக்கம்லாம் படுறதே கிடையாது தெரியுமா. ஆக்சுவலா நம்ம வெக்கப்படணும். எதுக்கு தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத அந்த ஷோவை 92 நாள் ரிவ்யூ பண்ணோமே, அதை நினைச்சு நம்ம வெக்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும். ஆனா நீ வெக்கப்படுறது தெரியுமா? அர்ச்சனாவோட கியூட்னஸ். இப்ப நீ மாயாவோட கியூட்னஸ் கிண்டல் பண்ணிட்டு அர்ச்சனாவோட கியூட்னஸுக்காக ஒரு சிரிக்கிறப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு ஓர வஞ்சனை தெரியுமா தம்பி? நான் சிரிக்கல. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.